ஹலோ எவ்ரிவான். நம்மளுடைய எஸ்டிடி எக்ஸாமுக்காக ஆன்சர் கீ எப்போ வரும், ஏதாவது ஒரு அப்டேட் வந்து எஸ்டிடி எக்ஸாமை பற்றி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி எஸ்டிடி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவாக ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் அதுக்கப்புறமா பாஸ்வேர்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் நியூ செக்ஷனில் எப்பவும் போல் நமக்கு வந்து ரன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து நம்மளுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஃபார் எஸ்டிடி தான். ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் த லிங்க் ப்ரொவைடர் இந்த வெப்சைட், அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து டேரக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்காக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ அஃபிஷியல் சைட்டுக்கு வந்துட்டு போயிடுவீங்க. ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே வந்து இருக்கும். நம்மளுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும், மெயின் சப்ஜெக்டாக நம்மளுடைய சூசன் சப்ஜெக்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து இந்த அப்ஜெக்ஷன் கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதை நீங்கள் கொடுத்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து டேரக்ட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ப்ரெஸ் நியூஸாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ நடந்தது அண்ட் என்றைக்கு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ஜெக்ஷனும் வந்து தெரிவிக்கலாம். நமக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக அதில் வந்து எரர் இருக்கும். நம்ம செட் எக்ஸாமுக்கும் சரி, நம்மளுடைய டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு வந்து எரர் இருந்தது. ஸோ இப்போ செட் எக்ஸாமுக்குமே நிறைய வந்து அவங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னா அது நீங்கள் தான் வந்து கேட்கணும். ஒரு கொஷின் வந்து வேறு யாராவது அப்ஜெக்ஷன் வந்து ரேஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்க ஆன்சருக்கு வந்து அங்கே ஆன்சர் கீழே ராங்காக வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வரும். நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து ராங் கொஸ்டினுக்கு வந்து ரேஸ் பண்ணல அப்படின்னா, ராங் ஆன்சருக்கு ரேஸ் பண்ணல அப்படின்னா அங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடியில் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் நீங்கள் வந்து ப்ரூஃபாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கில் ஆன்சர் இருக்கும் இல்லையா, கரெக்டான ஆன்சர். சப்போஸ் ஆன்சர் வந்து ராங்காக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு, ஸோ அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேயே வந்து அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்துட்டு பிடிஎஃபாக வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 3 தான், 3/4/2025 5 மணி வரைக்கும் ஈவினிங் 5 PM வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து நான் சொல்கிறேன், நமக்கு வந்து இன்னையிலேருந்து 5 PM வரைக்கும், ஏப்ரல் 3 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்குள்ளே தான் வந்து இருக்கும். 12th வரைக்கும் உள்ள புக்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடிக்கு வந்து இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட புக்ஸுமே படித்தவங்க எல்லாத்தையுமே புக்ஸுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஃபர்தராக அப்படின்னா கமெண்ட்டில் வந்து அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். நமக்கு வந்து டேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண. ஸோ சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட்டுமே வந்து கொடுத்துருவாங்க. எஸ்டிடி ரிசல்ட்டு, டிஎன்செட் ரிசல்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் வீக்குள்ளார நமக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே வந்து வந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, டிஆர்பியிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்டேட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ்.